கண்டிக்கின்றோம். பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கண்டிக்கின்றோம். தகுதியற்ற ஒரு அரசாங்கமாம் அடிமை அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தை கண்டித்தும் பிறருடைய கால்களையை நக்கி பொழைக்கும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் அந்த பால்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கண்டித்தும் இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றிருக்கிறது. இந்த நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் ஒரு அமைச்சர் ஒரு இடத்திற்கு தன் பிரச்சாரத்திற்கு போகிறார். அந்த இடத்தில் அந்த மக்களிடம் ஒருவர் கோரிக்கை வைத்து அமைச்சர் வந்திருக்கிறார். தங்களுக்கு ஏதேனும் கோரிக்கை இருந்தால் அவரிடம் கூறுங்கள், அவர் நிறைவேற்றுவார் என்று ஒரு ஜமாத்தாரிகளிடமிருந்து அந்த அதிமுக பிரமுகர்கள் அவர்கள் முழு சம்மதம் தெரிவிக்கிறாங்க, ஒத்துக்குவோம். இது எடப்பாடி அவர்கள் உடனடியாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அழைத்து மன்னிப்பு கேட்காத வரை நிச்சயமாக இந்த கருத்து உங்களுடைய கட்சியின் கருத்தாக தான் நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஏன்னா இந்த அதிமுகவில் இன்றைய அதிமுக என்ன நிலைப்பாடு இருக்குன்னு பாருங்க. இதே எம்பியாக இருக்கக்கூடிய தேனியில எம்பியாக இருக்கக்கூடிய அவர் பேரு ரவீந்திரநாத் நினைக்கிறேன், பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகளார் முத்தலாக் தடை சட்டம் பத்தி பேசும்போது என்னமோ அவர் என்னமோ இஸ்லாத்துடைய தர்ம தலாக் சட்டத்தை படித்து கொடுத்தவர் போல ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, மோடி அவர்கள் பாதுகாப்பு கிடைத்து விட்டார். ஆனா கூமுட்டைகளா, உலகத்திலேயே சிறந்த சட்டம் இஸ்லாமிய சரிய சட்டம் தான் என்பதை அனைத்து மக்களும் அனைத்து பெண்களும் ஏற்றிருக்காங்களா? பெண்களுக்கான உரிமையை கொடுப்பது இந்த இஸ்லாம் கூட முத்தலாக் தடை சட்டத்தில் கிடையாதுப்பா, இஸ்லாம் கூட தலாக் சட்டம் தானா? அது தெரியாம இவர் போய் மோடியினுடைய அமைச்சர்கள் உள்ள உட்கார்ந்து எம்பி உட்கார்ந்துக்கிட்டு மோடி அவர்கள் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. விரோதமான செயல்பாடுகளாகவும் தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்களாகவும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஏன் தலித்கள் அனைத்து மக்களுக்கும் விரோதமான கருத்துக்களாகவும் அதிமுக வந்துகிட்டு இருக்கு. இது சாதாரண விஷயமாக நான் கருதவில்லை. தங்களுடைய முழு பலத்தையும் கொண்டு இந்த RSS சித்தாந்தம் தன்னுடைய அதிமுகவை கைப்பற்றி இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். இதன் மூலம் நாங்கள் அதிமுக அரசுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி தான், உலகத்தில் நண்பர்களும் அனைத்து தோழர்களும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒருவேளை காஷ்மீர் போல நீங்கள் இங்கே அடக்குமுறையை நிறுத்துவோம் என்று நினைத்தால் நிச்சயமாக காஷ்மீரில் நீங்கள் சந்தித்த இழப்புகளை விட இன்னும் 100 மடங்கு இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன இழப்புகள்? உங்களுடைய கொள்கை இழப்புகள் நடந்தது. நீங்க கொள்கை ரீதியா காஷ்மீரை தோத்தீங்க. நீங்க கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் காஷ்மீரை தோத்துருச்சு. அந்த மக்கள் அனைத்து புறக்கணிச்சுட்டான், தங்களுக்கான புரட்சியை வெடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே போல நீங்கள் கொண்டு வரக்கூடிய எந்த அடக்குமுறையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் எங்களுக்கு இருக்கு, அந்த தெம்பும் திராணியும் எங்களுக்கு இருக்கு என்பதை கூறிக்கொள்வதுடன் எதிர்வரக்கூடிய காலங்களில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போன்ற அறவேக்காடுகளுடைய பேச்சுகளுக்கு நாங்கள் கவனம் செலுத்த மாட்டோம். நேரடியாக கத்துவதோ கூப்பாடு போடுவதை செலுத்தாம ஒட்டுமொத்த சமூகத்தை ஒன்று திரட்டி நிச்சயமாக அதிமுகவுடைய அலுவலகத்தில் குறுப்புகழ்ந்தாவது அமைச்சருடைய நாவை அடக்குவோமே தவிர இன்னி மைக்க பிடிச்சு கத்துவதை வேலை இல்லாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது நடவடிக்கை எடு. பதவி விலகு.